முடிவெடுப்பது என்று வரும்போது காட்சி எதிர்த்து பேசி. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நடந்து முடிந்த உள்ளாட்சி இடைத்தேர்தல் முடிவுகள் வெளியாகி இருக்கின்றன. கோவை, தூத்துக்குடி மாநகராட்சி மற்றும் 4 நகராட்சிகள், கடலூர், விருதாச்சலம், அரக்கோணம், ராமநாதபுரம் ஆகிய 4 நகராட்சிகள் உள்ளிட்ட ஏராளமான உள்ளாட்சி இடங்களுக்கான தேர்தலில் அதிமுக அமோகமான வெற்றியை பெற்றிருக்கிறது. 2 மாநகராட்சிகளையும் 4 நகராட்சிகளையும் அதிமுக கைப்பற்றியிருக்கிறது. திமுக களத்தில் இந்த தேர்தலில் நிற்கவில்லை. தேமுதிக, பாமக, மதிமுக உள்ளிட்ட கட்சிகள் பாரதிய ஜனதா கட்சியை ஆதரித்திருந்தன. 2 இடங்களிலுமே அதிமுகவுக்கும் பாஜகவுக்குமான நேரடி போட்டி. கோவையை பொறுத்தவரையிலும் மும்முனை போட்டி. ஏனென்றால் மார்க்சிஸ்ட் கட்சி அங்கே களத்தில் நின்றது என்று வர்ணிக்கப்பட்டது. முடிவுகள் வெளியாகி இருக்கின்றன. எதிர்பார்த்ததை போல அதிமுக வென்றிருக்கிறது. முதலமைச்சர் ஜெயலலிதா இது தொடர்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில், வாழ்த்து செய்தியில் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் போது 3 ஆண்டு கால சாதனை திட்டங்களையும் வளர்ச்சி திட்டங்களையும் தொலைநோக்கு திட்டங்களையும் நிலைநிறுத்தி அதிமுக வேட்பாளர்களை அமோகமாக வெற்றி பெறச் செய்து உங்களுக்காகவே உழைத்துக் கொண்டிருக்கும் என்னை ஊக்கப்படுத்தி எனது கரங்களை வலுப்படுத்தி நல்லாட்சிக்கு நற்சான்றிதழ் வழங்கிய வாக்காளர் பெருமக்களுக்கு நன்றி என்று சொல்லியிருக்கிறார். அவரது ஆட்சிக்கு கிடைத்த நற்சான்றிதழ் என்று ஜெயலலிதா இதை கூறுகிறார். களத்தில் அதிமுகவோடு நேருக்கு நேர் நின்று போட்டியை எதிர்கொண்ட பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் டாக்டர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன், 2 மாநகராட்சி மற்றும் ராமநாதபுரம் நகராட்சியில் நாங்கள் கணிசமான வாக்குகளை பெற்றதுடன் இந்த இடங்கள் அனைத்திலும் நாங்கள் வைப்பு தொகையை, டெபாசிட்டை பெற்றுவிட்டோம். பாரதிய ஜனதா கட்சியை டெபாசிட் இழக்கச் செய்வோம் என்று சொன்ன அதிமுகவுக்கு அவர்களே டெபாசிட் இழந்த சம்பவம் கூட நடந்திருக்கிறது. கணிசமான வாக்குகளை பெற்றதன் மூலமாக பாரதிய ஜனதா கட்சி ஒரு மாற்று சக்தியாக தமிழகத்தில் உருவெடுத்து வருகிறது என்பதை காண்பிக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். இந்த தேர்தல் முடிவுகள் எதை காட்டுகின்றன? இது அதிமுகவின் சொந்த செல்வாக்கு உயர்ந்திருக்கிறது என்பதன் பொருளா, அல்லது அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து பெற்ற வெற்றியா? முக்கியமான எதிர்க்கட்சிகள் களத்தில் நிற்காததால் அதிமுகவுக்கு இந்த வெற்றி சாத்தியமாயிற்றா? டாக்டர் தமிழிசை அவர்கள் சொல்வதை போல பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவுக்கு மாற்று சக்தியாக உருவெடுத்திருக்கிறது என்கிற வாதம் ஏற்கத்தக்கதா? நாம் விவாதிக்கலாம். நம்மோடு இந்த அமர்வில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் டாக்டர் தமிழிசை, சிபிஎம் கட்சியினுடைய திரு எம் பாக்கியம், கொங்கு இளைஞர் பேரவையைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் திரு தனியரசு, அதிமுகவின் தலைமை கழக பேச்சாளர் திரு ஆவடி குமார் ஆகியோர். வணக்கம். டாக்டர் தமிழிசை, நீங்கள் இந்த தேர்தலை மாநில தலைவராக பொறுப்பேற்ற உடனே ஒரு கால இடைவெளி கூட இல்லாமல் உங்கள் மீது இந்த தேர்தல் திணிக்கப்பட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். நீங்கள் தேர்தலை எதிர்கொண்டீங்க. அந்த வகையில் இந்த தேர்தல் ஒரு மாற்று சக்தியாக உருவெடுத்து விட்டோம் அப்படின்லாம் நீங்க சொல்லியிருக்கீங்க. அதை பற்றி விரிவாக நாம் பின்னர் விவாதிக்கலாம். முதற்கட்டமாக இந்த தேர்தல் முடிவை பற்றிய உங்களுடைய கருத்தை மிகச் சுருக்கமாக 4 பதிவு செய்யுங்கள். நீங்க தொடங்குங்க. தேர்தல் முடிவுகள் ஆளும் கட்சிக்கும் அதிகார பலத்திற்கும் கிடைத்த வெற்றி என்று தான் நான் சொல்ல வேண்டும். மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் சொல்றதை போல நற்சான்றிதழுக்கு கிடைத்த வெற்றி என்றால் அவர்கள் இத்தனை அமைச்சர்கள் ஒரு இடத்தில் குவிக்கப்பட்டிருக்க வேண்டியதில்லை. இவ்வளவு பேரையும் எதிரிகளே இல்லை, எதிர கட்சியே இல்லை என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி தேர்தல் ஆணையத்தை ஒருமுகமாக நடைபெறுவதற்காக அவர்கள் ஏற்பாடு செய்ய வேண்டியதில்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக வாக்கு சதவீதம் குறைந்திருது என்பது நற்சான்றிதழுக்கு நேர் எதிரானது என்பதை நான் பதிவு செய்கிறேன். ஆவடிக்குமார், நீங்க என்ன சொல்றீங்க? அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கிடைத்த நற்சான்றிதழ் மட்டுமில்ல, தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய மக்கள் நல திட்டங்களுக்கு, அரசாங்கத்திற்கு, அவர்களுடைய அணுகுமுறைக்கு, அவருடைய கட்சி நடத்தும் பாங்குக்கு, அவருடைய ஆளுமை திறனுக்கு கிடைத்திருக்கின்ற தமிழகத்து மக்களுடைய ஆதரவு, அவர்கள் வைத்திருக்கின்ற நம்பிக்கையினுடைய வெளிப்பாடு. இன்றைக்கு ஓட்டு சதவீதம் குறைஞ்சிருக்கிறதா சொல்றதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. இன்னும் சொல்ல போனா கோயம்புத்தூர்ல 69.95% அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்கு, தூத்துக்குடியில 76.16% அதிமுக பெற்ற வாக்குகள் அதிகரிச்சிருக்கு சொல்றீங்க. எங்களுடைய மொத்தமா பதிவான வாக்குகள் குறைந்து விட்டதுன்றதுதான் தமிழிசை காட்டினாங்க. பதிவான வாக்குகள் குறைந்ததற்கு அது வேற விவாதம்.
ஆக பதிவான எங்களுடைய வாக்குகள் பதிவாயிருக்கு, அந்த பதிவான வாக்குகள் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதனால இன்னைக்கு புறக்கணித்தவங்க அதுல வெளியேறி இருக்கலாம், இல்ல வேற காரணங்களுக்காக வேலையில விடுமுறை கிடைக்காதவங்க அல்லது பக்கத்து இடங்கள்ல வேலை செய்யறவங்களுக்கு விடுமுறை இல்லை, அரசாங்க அலுவலகமா இருந்தா கூட அந்த நகருக்குள்ள இருந்தாதான் அந்த விடுமுறை கிடைத்தது. அதனால சில காரணங்களால் நடைமுறை சிரமம். முதற்கட்டமாக இது இந்த அதிமுக பெற்றிருக்கக்கூடிய வெற்றி அந்த கட்சியினுடைய அதிகார துஷ்பிரயோகத்துக்கு கிடைத்த வெற்றின்னு அவங்க சொல்ற குற்றச்சாட்டை நீங்க ஏற்கிறீங்களா, அல்லது அந்த அதிமுகவுடைய சொந்த செல்வாக்கு கணிசமாக உயர்ந்து கொண்டே வருகிறது அப்படின்றதுக்கான எடுத்துக்காட்டா பார்க்கிறீங்களா? இல்ல, அது ரெண்டையுமே அவங்க சொல்லியிருக்க ரெண்டையுமே அதிமுகவினுடைய முதலமைச்சர் சொல்லியிருக்கூடிய இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா இது முக்கியமான எதிர்க்கட்சிகள் இந்த தேர்தல் களத்தில் போட்டியிடவில்லை என்று ஒன்று, அடுத்து வாக்குகள் பதிவு என்பது குறைந்திருக்கிறது இரண்டாவது விஷயம், மூன்றாவதாக இவர்கள் இந்த தேர்தலை ஜனநாயக முறை பிரகாரம் நடத்தவில்லை என்பதையும் சேர்த்து இது அவர்களுக்கு கிடைத்திருக்கூடிய செல்வாக்கு என்று சொல்ல முடியாது. இந்த மூன்று விஷயங்கள் இருப்பதனால அவருடைய நல்ல திட்டங்களுக்கு மக்கள் ஒப்புதல் கொடுத்தது என்பதை இது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது ஒட்டுமொத்தமான இது ஆளும் கட்சி எதிர்கட்சி அப்படின்ற முறைகள்ல இதை அளவிடக்கூடிய ஒரு தேர்தல் முடிவாக இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பது என்னுடைய கருத்து. இது ஒரு அரசியல் ரீதியாக எந்த முக்கியத்துவமே இல்லாத தேர்தல் சொல்றீங்களா? முக்கியத்துவம் இல்லாத மட்டுமல்ல, ஜெயலலிதா சொல்லி இருக்கக்கூடிய முதலமைச்சர் சொல்லி இருக்கிறார்ல, இது எங்களுடைய இது கிடைத்த நற்சான்று என்று சொல்லி இருப்பதற்கு எந்த ஆதாரத்தையும் சொல்ல முடியாது. ஏன்னா ஒண்ணு வாக்கு சதவீதம் இல்லை, எதிர்க்கட்சிகள் போட்டியிடவில்லை. அந்த சூழ்நிலையில இவர்கள் ஒரு லெவல் ஃபீல்டிங், பாரதிய ஜனதா கட்சி மார்க்சிஸ்ட் கட்சி ரெண்டு கட்சி பிரதான எதிர்க்கட்சிகள் என்பது களத்துல இல்ல. அப்ப இந்த சூழ்நிலையில எங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு சொன்னா சரி, பிரதான எதிர்க்கட்சி களத்தில் இல்லன்றீங்க, நாங்க தான் பிரதான எதிர்க்கட்சி டாக்டர் தமிழிசை சொல்ல இருக்கிறார். நாம பேசலாம். அதிமுகவோட செல்வாக்கு அதிகரிச்சிருக்கா இல்ல துஷ்பிரயோகமா, நீங்க எப்படி பார்க்கறீங்க? இல்லப்பா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு மாண்புமிகு புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் மூன்றாவது முறையா ஆட்சி பொறுப்புக்கு 2011 நாட்டு மக்களினுடைய மிக பெரும்பான்மையான வாக்குகள் வித்தியாசத்தில் சட்டமன்றத்தில் வெற்றி பெற்ற காலத்திலிருந்து இன்று வரை நடைபெறுகின்ற எந்த தேர்தலிலேயாவது தோல்வி அல்லது வாக்குகளினுடைய வெற்றிக்கான வித்தியாசம் குறைவான இல்லவே இல்லை. அந்த 2011 சட்டமன்ற தேர்தலில் அவங்க ஆட்சி பொறுப்பேற்ற அடுத்த வினாடியிலிருந்து நாட்டு மக்களுக்கு, குறிப்பா தமிழ்நாட்டு மக்களுக்கு, 7 கோடி தமிழ் மக்களுக்கும் அவர்கள் எண்ணற்ற நலத்திட்டங்களை தந்து இந்திய நாட்டு மக்களினுடைய ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு முன்மாதிரியாகவும் உலக ஆட்சியாளர்களுக்கு முன்மாதிரியா திகழக்கூடிய அளவிற்கு ஒரு வலிமையான ஒரு ஆளுமை திறனுள்ள ஆட்சியை மாண்புமிகு புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் நடத்தியதனுடைய விளைவு. திட்டங்களுக்கு ஏற்கனவே அங்கீகாரம் என்றால் ஏன் முதலில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டது, பின்பு அது வாபஸ் வாங்கப்பட்டது, பல்லாயிரம் கோடிக்கணக்கான திட்டங்கள் மறுபடியும் கோவை மாநகராட்சிக்கு அறிவிக்கப்பட்டு பின்பு தேர்தல் அறிவிக்கப்படுகிறது. உங்களது 3 ஆண்டு கால ஆட்சிக்கு அங்கீகாரம் இருக்கிறது என்றால் ஏன் இந்த குழப்பம் என்று கேட்கிறேன். இப்பொழுது நீங்கள் அறிவித்து பின்பு தேர்தலை நடத்தி அதன் மூலம் வெற்றி பெற வேண்டிய கட்டாய நிலைக்கு ஏன் நீங்கள் தள்ளப்படுகிறீர்கள்? ஒன்று. இன்னொன்று, 20 அமைச்சர்கள் அங்கே இருந்திருக்கிறார்கள். தூத்துக்குடியில் பார்த்தீர்கள் என்றால் 10 அமைச்சர்கள் அங்கே இருந்தார்கள். ஆக இவ்வளவு அமைச்சர்கள் குவிக்கப்பட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், ஏன் ஒரு நம்பிக்கையின்மை அதில் தெரிகிறது என்பதுதான் எனது கேள்வி. திட்டங்களுக்கு அரசாங்கத்திற்கு அங்கீகாரம் என்றால் நீங்கள் பாட்டுக்கு தேர்தலை நேர்முகமாக நடைமுறைப்படுத்திவிட்டு போயிருக்க வேண்டியதுதானே. சொல்ற மாதிரி பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் தமிழிசை சொன்ன மாதிரி சொல்ற மாதிரி இவங்க அமைச்சர்கள் குவிக்கப்பட்டார்கள் அப்படின்னு எப்படி சொல்றாங்க? அமைச்சர்கள் கட்சியை சார்ந்தவங்க, மாவட்ட கட்சியினுடைய பொறுப்புகள் இருக்கக்கூடியவங்க, சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்சியினுடைய பொறுப்புல இருக்கிறவங்க. இல்ல கேள்வி உங்களையுமே கேட்கணும். அதாவது களத்தில் எதிரிகளே இல்லை. முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் தன்னுடைய தேர்தல் பரப்புரைக்கு முன்னால் சொன்னது எதிரிகளே இல்லாமல் ஒரு நிலைமை தமிழ்நாட்டில் வந்து விட்டதுன்னு சொன்னாங்க. இப்போ ஒரு சின்ன ஒரு உள்ளாட்சி தேர்தல், இது அரசியல் ரீதியாக எந்த மாற்றத்தையும் கொண்டு வர போறதில்லை, களத்தில் எதிர்க்கட்சிகள் இல்லை. ஆனாலும் இவர் தூத்துக்குடிக்கும் கோவைக்கும் சென்று பிரச்சாரம் செய்தார். அமைச்சர்கள் அங்கு முகாமிட்டு தேர்தல் பணியாற்றியது என்பது உண்மை. இவ்வளவு தூரம் களத்தில் எதிரிகள் இல்லாம திமுக, தேமுதிக உள்ளிட்ட பல கட்சிகள் புறக்கணிச்ச நிலையிலும் இவ்வளவு தூரம் சிரத்தை எடுத்துக் கொள்ள வேண்டும் என்றால் தேர்தல் வெற்றி குறித்த அச்சம் இருந்ததா, இல்ல பிஜேபிக்கு டெபாசிட் கிடைக்க கூடாதுன்னு அமைச்சர்கள் சொல்லி பிரச்சாரம் செய்த அந்த இலக்கு காரணமா இருந்தது? ரெண்டுமே இல்ல.
அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலை தேர்தலாக சந்திக்கிறது. தேர்தலுக்கு அறிவித்தவுடன் பொறுப்பாளர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். அவர்களிடத்தில் கட்சியின் சார்ந்தவர்கள் அமைச்சர்களாக இருக்கிறார்கள். அதனால் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டது. இன்றைக்கு மரியாதைக்குரிய சகோதரி தமிழிசை அவர்கள் சொன்னாங்க, அமைச்சர்கள் 20 பேர் இருந்தாங்க, 15 பேர் இருந்தாங்க. எத்தனை பேர் எண்ணிக்கை இல்லை. எங்க கிட்ட 20 மந்திரிங்க இருக்காங்க. அவங்க கிட்ட இருக்க ஒரே மந்திரி பொன் ராதாகிருஷ்ணன். அவரும் போய் அங்கதான் இருந்தாரு. இன்னும் ஒரு 4 மந்திரி தமிழ்நாட்டுக்கு அவங்க வாங்கியிருந்தாங்கன்னா அவங்க போய் பிரச்சாரம் பண்ணிருப்பாங்க. அதுக்கு அவங்க தான் காரணமே ஒழிய அவங்க ஏன் போனாங்கன்ற போறதுக்குரிய வாய்ப்பு இருந்தது. அவங்களுக்கு ஆட்கள் இருந்தாங்க, போனாங்க. அதனால அவங்க அமைச்சர்களாக இருந்ததுனாலதான் போகல, அமைச்சராக இல்லாதவங்களும் போயிருக்கோம். அதனால யாரு போகணுன்றது கட்சியினுடைய உறுப்பினர்கள், கட்சியினுடைய தொண்டர்கள், கட்சியினுடைய நிர்வாகிகள் அத்தனை பேரும் போனோம். ஆக தேர்தலை சந்திக்கிறோம். அதனால எங்களுக்கு தலைமை உத்தரவிட்டா எல்லாரும் போறோம். ஆனா ஒரு சில தலைமைகள் சொன்னா கூட பலர் வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க, பலர் ஊர்ல இருந்தாலும் வெளியே வராம போயிடுறாங்க. அதுக்கெல்லாம் நாங்க பொறுப்பேற்றுக்க முடியாது. அமைச்சர்கள் என்பது யார்? மின்துறை அமைச்சர்களின் மாநாடு டெல்லியில் நடக்கிறதுங்க. நீங்க உண்மையிலேயே மின்துறை அமைச்சர் எங்க போகணும்? டெல்லிக்கு போகணும். ஆனா அப்படி இல்லாம அவர் தேர்தல் வேலையிலே வேலை செய்யறாருன்னா அப்ப உங்கள் நம்பிக்கையின்மை தானே. ஒரு அமைச்சர், முழு அமைச்சரவையும் அங்க இருக்குது. நீங்க சென்னையை விட அமைச்சகமே கோயம்புத்தூரில் இருந்தது, தூத்துக்குடியில் இருந்தது. பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களை பற்றி சொல்லும்போது பிரச்சாரம் செய்தார், வந்து விட்டார். இவர்கள் அப்படி இல்லை, அங்கேயே தங்குனார்கள் என்பதுதான் எனது குற்றச்சாட்டு. தேர்தல் அறிவிப்பு ஒரு ஜனநாயக முறை பிரகாரம் இல்லை. முதலில் தேர்தல் அறிவிப்பையும் வேட்புமனுவையும் சேர்த்தே அறிவிப்பதே ஒரு தந்திரம். இவர்கள் ஜனநாயக முறை பிரகாரம் தேர்தல் நடத்தி வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கான வாய்ப்பு இதுவரைக்கும் இப்படி அறிவிக்கப்பட்டதே இல்லை. தேர்தல் தேதி அறிவிக்கப்படும் பொழுது வேட்புமனு தாக்கல் தேதி அறிவிக்கப்பட்டது. ஏற்கனவே சொன்ன மாதிரி, சகோதரி சொன்ன மாதிரி தள்ளி வைத்தது. இது தந்திரமாக நடத்தக்கூடிய வேலைகள் என்பதுதான் நடந்ததை தவிர எதிர்கட்சிகளே இல்லை என்று சொன்னவர்கள் இதையெல்லாம் ஒரு ஜனநாயக முறைப்படி நடத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கலாம். பட் இது அதோடு சேர்த்துதான் நீங்க அடுத்து இந்த தேர்தலில் நடைபெற்ற ஜனநாயக படுகொலை என்று சொல்லக்கூடிய பல சம்பவங்கள் அது பல இடங்களில் நடைபெற்றிருக்கிறது. சில இடங்களில் வேறு வழி இல்லாமல் நாம நேர்மையாளர் என்று காட்டிக்கொள்வதற்காக சில நடவடிக்கைகள் ஆதாரப்பூர்வமாக சென்று கொண்டு சொன்ன பிறகு அதை காட்டிக்கொள்வது. ஆனால் இது எந்த விதத்திலும் இந்த அதிமுக அரசாங்கம் அந்த தேர்தல் அதிகாரிகள் நடத்தியது அவர்களுக்கு ஆதரவான முறையில் எங்களுக்கு கிடைச்ச நற்சான்றிதழ் என்று சொல்வதற்கு ஒரு உதாரணத்தை கூட சொல்ல முடியாது. எல்லாமே நீங்க புதுக்கோட்டை மாடல் என்ற புது விஷயத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். புதுக்கோட்டை திருமங்கலம் ஃபார்முலா கேள்விப்பட்டிருக்கோம். புதுக்கோட்டை ஃபார்முலா என்பது இன்றைக்கு புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. புதுக்கோட்டை ஃபார்முலா தேர்தல்ல வேட்புமனு தாக்கல் செய்ய விடாம தடுத்துட்டாங்கன்றீங்க. வேட்புமனு தாக்கல் செய்த வேட்பாளர் வாபஸ் வாங்கிட்டு அதிகாரப்பூர்வமா போன திருநெல்வேலி ஃபார்முலாவும் இந்த தேர்தலில் பார்த்திருக்கோம். புதுக்கோட்டை ஃபார்முலாக்கு ஆளுங்கட்சி தான் காரணம், திருநெல்வேலி ஃபார்முலாக்கு ஆளுங்கட்சி தான். ஒன்று வேட்புமனு தாக்கல் செய்ய விடக்கூடாது, ஒன்று வேட்புமனு தாக்கல் செய்ய விடக்கூடாது. மீறி வேட்புமனு தாக்கல் செய்து விட்டால் அவர்களை மிரட்டி வாபஸ் வாங்க வைக்க வேண்டும். இரண்டுமே ஆளும் கட்சி ஃபார்முலா. நான் சொல்லிடுறேன். அதாவது திட்டங்களை அறிவிச்சாங்க, கோயம்புத்தூருக்கு நிதி ஒதுக்குனாங்கன்னு சொன்னாங்க. கோயம்புத்தூருக்கு மட்டும் ஒதுக்கல, தேர்தலே நடக்காத கரூருக்கும் ஒதுக்குனாங்க, கும்பகோணத்துக்கும் ஒதுக்குனாங்க. ஒரு மாநில அரசாங்கம் ஒரு உள்ளாட்சி அமைப்புகளுக்கு நிதி ஒதுக்குறது ஒன்றும் ஆச்சரியமான செய்தி இல்லை. ரெண்டாவது, தேர்தல் தேதி அறிவிச்சாங்க. இது சட்டத்தில் இதுவரைக்கும் இல்லாத ஒண்ணுன்னு இதை வழக்கு போட்டு உச்ச நீதிமன்றம் தேர்தல் முறைப்படி அறிவிக்கப்பட்டிருக்கிறது, உரிய அவகாசம் தரப்பட்டிருக்கிறது அவங்க உறுதிப்படுத்தி அந்த வழக்கையும் உயர்நீதிமன்றத்தில் டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க. ஆக சட்டத்திற்கு உட்பட்டு தேர்தல் விதிமுறைகள் கடைபிடிக்கப்பட்டிருக்கின்றதான் உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு. ரெண்டாவது, இப்ப சொன்னாங்க, இந்த நீங்க கூட சொன்னீங்க புதுக்கோட்டை ஃபார்முலா, அவங்க திருநெல்வேலி ஃபார்முலான்னு சொன்னாங்க. எல்லா ஃபார்முலாவோட அந்தகார் பேரவை தொகுதி நடந்தது சத்தீஸ்கர்ல. அந்தகார்ல அங்க இருந்த அவர் எம்பி ஆயிட்டதுனால எம்எல்ஏக்கு பிஜேபியினுடைய தேர்தல். அந்த தேர்தலில் பிஜேபி கேண்டிடேட் போஜ்ரா நாக் ஜெயிச்சாரு. எப்படி ஜெயிச்சாருன்னா, அங்க போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் உள்பட போட்டியிட்ட 14 பேரையும் வாபஸ் வாங்க வச்சு கடைசியில் அந்த காங்கிரஸ் வேட்பாளர் அவங்க கட்சியிலிருந்து நீக்கினாங்க. அதுக்கு பிறகு இந்த 14 பேரை வாபஸ் வாங்கிட்டு இவங்க ஒரே ஒரு கேண்டிடேட்டை
ரூப்தார் பூட்டோன்ற ஒருத்தர் அம்பேத்கர் கட்சியில இருந்து போட்டிட்டார். அவரை வச்சு போட்டிட்டு இவங்க ஜெயிச்ச மாதிரி காட்டினாங்க. ஆக சத்தீஸ்கர்ல இவங்க ஆட்சி நடக்கிறதுனால அதை செஞ்சாங்க. அந்த ஞாபகத்துல இங்க வந்து சொல்லிட்டு அதே ஆட்சியில் நாங்க செய்வோன்றாரு அவர். அப்படின்னா அங்க நோட்டை 2வது இடத்துல அதிகமா இடம் கிடைச்சதாங்க. அதெல்லாம் இன்னைக்கு காங்கிரஸ் போய் உதாரணத்தை அங்க வந்து காங்கிரஸ் வேட்பாளரை இவங்க விலைக்கு வாங்கின உடனே காங்கிரஸ் கட்சி உடனடியாக நீக்கிச்சு. ஆனா திருநெல்வேலியில இவங்களுடைய கட்சி வேட்பாளர் கட்சி வந்து வாபஸ் வாங்கிட்டாருன்னா உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்கணும்ல. ஏன் எடுக்கல? அவங்க கட்சியினுடைய வேட்பாளர் அதிமுகல சேர்ந்துட்டவங்க மேல எப்படி நடவடிக்கை எடுக்க முடியும்? எப்ப சேர்ந்தாங்க? வாபஸ் வாங்கின உடனே சேரல, 4 நாள் கழிச்சு தான் சேர்ந்தாங்க. முதலமைச்சர் முன்னிலையில தான் இங்க வந்து சேர்ந்தாங்க. ஒரு கட்சியினுடைய வேட்பாளர். ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், ஏன் அதிமுகவில் அவரை சேர்க்க வேண்டிய அவசியம் என்ன, அவசரம் என்ன? நீங்க எல்லா கட்சியும் வாபஸ் என்ன அவசியம் கேட்கிறேன். மிரட்டப்பட்டீர்கள், அந்த மிரட்டலின் பாதுகாப்பு தொடர வேண்டும் என்பதற்காக அதிமுகவில் சேர்த்துக் கொள்ளப்பட்டார். ஏன் நீங்க சேர்த்துக் கொள்ளப்பட்டீர்கள் என்பது எனது கேள்வி. ஆக நீங்க வாபஸ் வாங்குறவங்க எல்லாரையும் நீங்க சேர்த்துக்கிறீங்களா? இன்னொன்று, அவர்களை சேர்த்துத்தான் அதிமுக பலம் பெற வேண்டிய நிலையில் இருக்கிறதா என்ன என்பது எனது கேள்வியாக. சத்தீஸ்கர் மாடல் வந்து ஒரு பின்பற்றத்தக்க உதாரணம் இல்ல. சத்தீஸ்கர் மாடல் நீங்க இந்த மாடல்ல சொன்னதுனால அதை விட அந்த ஃபார்முலா வந்து பின்பற்றத்தக்க ஒரு மாடல், ஒரு நல்ல முன்னுதாரணம். ஒரு வேற கட்சி வேட்பாளர் கூட வாபஸ் வாங்கிட்டு காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் விலைக்கு வாங்கப்பட்டதால் காங்கிரஸ் கட்சி உடனடியாக அவர் கட்சியிலிருந்து நீக்கிச்சு. ஆனா இங்க வந்து அதை செய்யல. இங்க வந்து விலை பேசப்படல அப்படின்னு சொல்றீங்களா? ஆனா அவங்க வந்து அதிமுக சேர்ந்தாங்கன்னா ஒரு 4 நாள் கழிச்சு தான் சேர்ந்தாங்க. அது காரணம் வந்து அவங்க கட்சியில் இருக்க பிரச்சனை. இன்னும் சொல்ல போனா இவங்களே மரியாதைக்குரிய தமிழிசை சவுந்தரராஜன் அவங்களுடைய பேட்டிலே சொல்லியிருக்காங்க, ஆசி வாங்கறதுக்காக பொன் ராதாகிருஷ்ணன் கிட்ட போனாங்க. போனதுக்கு பிறகு திருநெல்வேலி நகர பாரதிய ஜனதா கட்சி தலைவருடைய பாதுகாப்பில் நாங்கள் 3 நாள் வச்சிருந்தோம். அதுக்கு பிறகு அவங்கள வந்து இவங்க கடத்திட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆக அந்த வேட்பாளர் வேட்புமனுவை வாபஸ் வாங்குற பொழுது அந்த வெள்ளையம்மாளும் அவருடைய கணவரும் 2 பேரும் தனியா தான் வாபஸ் வாங்கிட்டு போனாங்க. அதை வந்து யாரையும் கடத்த வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு பிறகு அவங்க வந்து தனியா தான் இருந்தாங்க. ஆனா அதுக்கு பிறகு ஏன் வந்து அதிமுக சேர்ந்தாங்கன்னா ஒரு குரூப் அவங்களை கூட்டிட்டு போய் இந்த காரணத்தை சொல்லி அதனாலதான் நான் வாபஸ் வாங்கணும்னு சொல்லு அவங்க உள்கட்சியில் இருக்கிற பிரச்சனையை வெளிப்படுத்துறாங்க. இந்த பக்கம் இருக்குது, அந்த பக்கம் இருக்குது. நம்ம வந்து மழை விட்டாலும் தூவான அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கருதி அதிமுக சேர்ந்தாங்க. ஆக இன்னொருத்தங்க கட்சியில எங்க கட்சியில பிரச்சனை வரும்னு பாதுகாப்பு கருதி அதிமுக சேர்த்தாங்க. அவங்க வேட்பாளரை அறிவிச்ச பிறகு ஒரு நாளாவது ஓட்டு கேட்டாங்களா? ஓட்டு கேட்க விடல அவங்கள. கொண்டு போய் நாகர்கோயில வச்சாங்க. திருநெல்வேலி தேர்தல் நாகர்கோயில அப்படி ஒரு நிலை இருக்கிறது. தமிழகத்தில் திருநெல்வேலி நாகர்கோயிலுக்கு ஏன் போறாங்க? தமிழகத்தில் அப்படி ஒரு நிலை இருக்கிறது. முதல் நாளிலேயே மிரட்டப்பட்டார்கள். அது மாத்திரமல்ல, அதாவது 4-5 பெண் வேட்பாளர்கள் அப்படி மிரட்டப்பட்டார். ராஜபாளையத்தில் ஒன்று, ஆவடியில் ஒன்று. ஆக இவர்கள் எல்லாம் பெண் வேட்பாளர்கள் மிரட்டப்படுகிற காரணத்தினால் அவர் இன்னொரு ஊருக்கு எடுத்து கூட்டி செல்லப்பட்டார். மறுபடியும் வந்து அவர் அன்று வாபஸ் வாங்குவார் என்று யாருமே எண்ணவில்லை. ஆனால் இந்த மிரட்டப்படுகிற செய்தி 2-3 நாட்களாக எனக்கே வந்து கொண்டிருந்தது. வெள்ளையம்மாள் செய்தது சரியா தவறா, அல்லது வெள்ளையம்மாள் வந்து மிரட்டப்பட்டார் அல்லது அவர் விலை போனார் அப்படின்னு சொன்னாலோ, அல்லது அதற்கு தூண்டினவங்க யாரா இருந்தாங்க அப்படின்றதும் விவாதத்துக்குரியது. இப்ப நமக்கு வந்து இடைத்தேர்தல் வரலாறு எழுதக்கூடியவங்க திருமங்கலம் ஃபார்முலாக்கு அடுத்து திருநெல்வேலி ஃபார்முலா, புதுக்கோட்டை ஃபார்முலா, அந்தகார் ஃபார்முலா, இது எல்லாமே ஜனநாயகத்தை வந்து வேடிக்கைக்கும் கேலி கூத்தாகவும் மாற்றக்கூடிய செயலா தான் வரலாறு பதிவு செய்யும். நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகலாம். ஆவடிக்குமார், நீங்க சொல்லும் போது முதலமைச்சர் வந்து அவங்களுடைய நல்லாட்சிக்கு கிடைத்த சான்றிதழ் சொல்றாங்க. அவங்களே போய் தேர்தல் பிரச்சாரம் செய்தாங்க. எனக்கு ஒரு கட்சி மாநிலத்தை ஆளக்கூடிய கட்சி, இன்னொன்று மத்தியில் ஆளக்கூடிய கட்சி, 2 ஆளுங்கட்சிகள் மோதக்கூடிய தேர்தலில் கோவை மாதிரியான ஒரு முக்கியமான அரசியல் விழிப்புணர்வு பெற்ற மக்கள் இருக்கிற தொகுதியில பொதுவா உள்ளாட்சி தேர்தல்லாம் அதிகமா மக்கள் வந்து வாக்களிப்பாங்க. சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல், ஏன்னா தங்களுடைய மேயரை தேர்ந்தெடுக்கிறது, தங்களுடைய கவுன்சிலர் தேர்ந்தெடுக்கிறதுன்னு. ஆனா இந்த முறை 46.53% தான் வாக்கு பதிவாகி இருக்கிறது. ஏறத்தாழ 53 பேர் வாக்களிக்கவே வரல, பெரும்பான்மை வரல. பெரும்பான்மை வாக்களிக்கவே வராம, வாக்குச்சாவடிக்கே வராம நின்றுட்ட சூழல்ல இது என் ஆட்சிக்கு கிடைத்த நற்சான்றிதழ், என்னை ஊக்கப்படுத்த கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம் அப்படின்னு சொல்றது ஒரு முரண்பாடா இல்லையா? இல்ல, தேர்தலில் வாக்களிக்க வராததுக்கு பல காரணங்கள் இருக்கு. நம்ம ஆரம்பத்திலேயே சொன்னேன். அது வந்து அவங்க இல்ல நற்சான்றிதழ் தரலன்னா ஒரு பெருவாரியான எண்ணிக்கையில வந்து நாடாளுமன்றத்துல 80% பேர் நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களிச்சாங்க தமிழ்நாட்டுல. அதாவது நீங்க சொல்லக்கூடிய அந்த கோவையிலேயே இன்னைக்கு 70% வாக்குகள் பதிவான வாக்குகள் அதிமுக கிடைச்சிருக்கு.
அப்போ பதிவு குறைவானது பதிவு குறைவானதுன்றதுக்கு பல கட்சிகள் புறக்கணிச்ச கட்சி எல்லாம் இவங்களை ஆதரிக்க நினைச்சாங்க, இவங்க தலைவர்கள் ஆதரிக்கிறேன்னாங்க. ஆனா எந்த தலைவராவது வந்தாங்க பிரச்சாரம் பண்ணாங்களா? யாராவது வந்து தொண்டர்கள் மட்டும்தான் வந்தாங்க. அதாவது இதுக்கு அடிப்படை காரணமே ஒண்ணு, இவங்க பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய சொந்த செல்வாக்கை தன்னுடைய சொந்த திறமையை நம்பி நாங்க போட்டிட்டு இருந்தாங்கன்னா அவங்க வந்து வந்திருப்பாங்க. இவங்க மத்தவங்க எல்லாம் வந்து சேர்த்து நம்மள தூக்கி விடுவாங்கன்னு நினைச்சாங்க. வேற ஒரு அவங்க முதல்ல சொன்னாங்க, அவங்க தேர்தலில் கலந்துக்க சொல்லியே மரியாதைக்குரிய தமிழிசை அவர்கள் தெளிவா சொன்னாங்க, ஒரு வெற்றிடம் ஏற்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டில், அதை நிரப்ப போறாங்க. ஆனா அதை நிரப்புறதுக்குரிய நிரப்பிருக்கோமே. நாங்க நான் ஒன்னே ஒரு கேள்வி கேட்கிறேன். எதிர்கட்சியே இல்லை என்று சொன்னார்கள், சுற்றுப்பயணம் தேவையில்லை என்று சொன்னார்கள். ஆனா எதிர்கட்சி என்று ஒன்று வைத்து சுற்றுப்பயணம் ராமநாதபுரத்தில் ஒரு அம்மா வந்து சொன்னாங்க, கொஞ்சம் நஞ்சம் பணம் எங்களுக்கு கிடைக்குதுங்க, அது கூட பிஜேபி நாளுங்க, ஏன்னா நீங்க எதிரில் நிக்கலன்னா எங்களுக்கு இது கூட கிடைச்சிருக்காது. ஆக எதிரில் ஒரு கட்சி நிற்கிறது என்ற ஒரு நிலையை நாங்கள் ஏற்படுத்தினோம் என்பது மட்டும். அவங்க சொன்ன டெபாசிட் கோவையிலும் சரி தூத்துக்குடியிலும் சரி பிரச்சாரமே அதுதான், பாஜகவை டெபாசிட் இழக்க வைக்கிறோம் என்று. குறைந்த வாக்கு சதவீதத்தில் இவர்களுக்கு முழுமையாக கிடைத்திருந்தால் இன்று அங்கீகாரம் என்று சொல்ல, அந்த குறைந்த வாக்கு சதவீதத்தில் கூட 1/3 எங்களால வாங்க முடிகிறது என்றால் நற்சான்றிதழில் முடிச்சிடறேன். அவங்க வந்து ஒரு சில மாநகராட்சியில் டெபாசிட் வாங்கியிருக்காங்க, அதை நான் தவறாவோ ஆச்சரியத்துக்குரிய செய்தியாவோ சொல்லல. ஆனால் அரக்கோணம் நகராட்சியில் அவங்க போட்டியிடவே இல்லை, போட்டியிட வேட்பாளரே கிடைக்கல. கடலூர் நகராட்சியில் டெபாசிட் போயிருக்கு, விருதாச்சலம் நகராட்சியில் டெபாசிட் போயிருக்கு. ஆக அதையும் அவங்க கவனத்தில் வச்சுக்கணும். இது வந்து அவங்க வந்து இந்த 2 இடங்கள்ல டெபாசிட் வாங்கினது அவங்க வெற்றியா சொன்னாங்கல்ல. அவங்களுடைய தூத்துக்குடியிலும் கோவையிலும் இப்படி பிரச்சாரம் செய்யப்பட்டது, அங்க அப்படி பிரச்சாரம் செய்யப்படவில்லை. 2014 நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தாமரை சின்னத்துக்கு பெற்ற வாக்குகள் இப்ப நம்ம மேயர் தேர்தலில் இல்லை. அது குறித்து அவங்க அதுக்காக வருத்தப்படலை. அவங்க வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுக்கு தெரியும், மோடியினுடைய மாய வலையிலிருந்து மக்கள் ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில் தாமரைக்கு அளித்த வாக்கை கூட மாற்றிக்கொண்டு இதனால் ஒத்துக்கொள்ள முடியாது. அதுதான் இப்ப நடந்திருக்கு. இப்ப அது ஆதாரமா பாருங்க, மேயர் தேர்தலில் 4,20,000 ஓட்டு வாங்குறாரு. தமிழ்நாட்டிலேயே பாரதிய ஜனதா கட்சியினுடைய அனுதாபிகள் அதிகமா இருக்கிற கோவை மாநகராட்சி சொல்ற இவங்க பிரச்சனை பண்ணாங்க. சுதந்திர வேட்பாளர் தாக்கப்பட்டார், எங்களது வாக்குகள் போடப்படாமல் தடுக்கப்பட்டது, வேட்பாளர் மீது கொலை முயற்சி நடந்தது, கள்ள ஓட்டு கவுண்டபாளையத்தில் கள்ள ஓட்டு போட்டார்கள் என்று பிடிபட்டார்கள், கள்ள ஓட்டு நேரடியாக போடப்பட்டது. இந்தியாவிலேயே தேர்தல் ஆணையம் நம்ம உள்ளாட்சி மன்ற தேர்தலில் இப்ப நடந்த தமிழ்நாட்டில் தான் இவ்வளவு அமைதியா ஜனநாயக முறைப்படி சொல்ல முடியாது. மாநில அரசுக்கும் தேர்தல் ஆணையத்துக்கும் எப்பவுமே வித்தியாசம் இருக்கும். மத்தியில் ஒரு தேர்தல் ஆணையம் நடத்துது அப்படின்னு சொன்னா அரசாங்கத்துக்கு தேர்தல் ஆணையத்துக்கும் ஒரு முரண்பாடு இருக்கு, வித்தியாசம் இருக்குன்னு தெரியும். இந்த தேர்தலில் அப்படி எந்த வித்தியாசமும் தெரியலன்றது மார்க்சிஸ்ட் கட்சி போன்ற கட்சிகளுடைய குற்றச்சாட்டா இருக்கு. நாம பேசின ஒன்று, ஏன் வாக்கு சதவீதம் குறைந்தது? 46% பேர் தான் கோயம்புத்தூர்ல தேர்தல் வாக்குச்சாவடிக்கு வந்து வாக்களிச்சாங்கன்னா அது வந்து ஆட்சிக்கு கொடுத்த அங்கீகாரம், நல்லாட்சி கொடுத்த சான்றிதழ் கருத முடியுமான்னு கேட்டோம். 46% தான் வந்தாங்கன்றது உண்மை. அதே நேரத்தில் வந்து வாக்களிச்சவங்கல்ல 69.96 70% வாக்குகளை வாக்களித்தவர்களுடைய வாக்குல 70% வாக்குகளை அதிமுக பெற்றிருக்கிறது என்பது உண்மை. அது ஏன் அப்படின்றத பத்தி தொடர்ந்து விவாதிக்கலாம். பாக்கியத்தோட கருத்து அதன் பிறகு கேட்கிறேன். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு விவாதிக்கலாம். முடிவெடுப்பது என்று வரும்போது காட்சி பல எதிர்த்து பேசிட்டு நாட்டில்